ஹலோ கைஸ், இன்றைக்கி ஆயில் புல்லிங் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஆயில் புல்லிங் எதுக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், அது எப்படி பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஆயில் புல்லிங்னா என்ன, ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்க நீ, அது என்ன தலையில் தேய்க்கிறதா, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஆயில் புல்லிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. எனக்குமே இது தெரியாது தான், நானும் வீடியோ பார்த்து தான் ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கே ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு பார்த்தேன். கைஸ், ஏன் நம்ம ஆயில் புல்லிங் பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கான ரீசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து சொத்தை பல் இருக்குது, இல்லை பல்லுலாம் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு பெயின் இருக்குது, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளட்டு வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஆயில் புல்லிங் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ஆயில் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணோம், மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்ம ஆயில் புல்லிங் தாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணவே நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் ஆயில் புல்லிங் பண்ணால் ப்ரஷ் பண்ணவே மாட்டாங்க. ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும், அதாவது உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வாயில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொப்பளிக்கணும், அதாவது நல்லா கார்கிள் பண்ணோம். நம்ம ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து நீங்கள் முழுங்கிடக்கூடாது, ஏன்னா அதில் ஃபுல்லாகவே நம்மளுடைய வாயில் இருக்கிற அந்த கிருமிகள் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீழே துப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாயை நல்லா கழுவிக்கலாம். ஆயில் புல்லிங் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணணுமா, அதுவும் இதயம் நல்லெண்ணெயில் தான் பண்ணணுமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்குதோ, அதாவது நல்லெண்ணெயிலே லோ குவாலிட்டி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். கோகனட் ஆயில் இருந்தால் கோகனட் ஆயிலில் பண்ணலாம். அப்படி அதுவுமே உங்கள்கிட்ட இல்லையா, ரா மில்க் இருக்குது இல்லையா, பால், அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கைஸ், நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வாமிட் வரா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. ஆயில் புல்லிங் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். நேச்சுரலாகவே நம்மளுடைய பல் வந்து வெள்ளையாகிடுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீத் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகுது. அந்த கேவிட்டிஸ்லாம் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளட்டு வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து வராது. நம்ம இம்யூனிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி சொத்தைப்பல் இருக்குது, ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நான் வந்து அந்த சைடு சாப்பிட்றதே கிடையாது. ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 மந்த்தாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சாதாரணமாகவே இருக்குது. அந்த சைடும் என்னால் சாப்பிட முடியுது. எனக்கே வந்து தெரியுது, எனக்கே ஃபீல் ஆகுது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த பெயின் கூட இப்போ இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நான் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுன்னு இருப்பேன். கம்ப்ளீட்டாக சரியாகாது தான், ஆனால் இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயின், அந்த ப்ளட்டு வர்றது, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. நம்ம இதை பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நானும் அப்போலாம் பல் வலிக்கும் போது என்ன பண்ணுவேன், இந்த உப்பு தண்ணி தாங்க, சுடு தண்ணியில் உப்பு போட்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதனால் அப்போதைக்கு தான் நம்மளுக்கு வலி குறையும் இல்லையா. கைஸ், நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோமோ, அந்த மாதிரி ஆயில் புல்லிங் உங்கள் குழந்தைங்களுக்கும் இப்போலேருந்தே நீங்கள் சொல்லி கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக உங்கள் பற்களை பாதுகாத்துக்கோங்க. கீப் ஸ்மைலிங். கைஸ், டாக்டர் ஷர்மிகா இருக்காங்கள்ல, அவங்களோட வீடியோ பார்த்து தான் நானே ஆயில் புல்லிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தா தான் நம்மளுக்குமே தெரியுது இல்லையா. வீடியோ பார்க்குறத மட்டுமே ஒரு பழக்கமாக வச்சுக்காத, அதில் இருக்கிறத நம்ம பண்ணாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் தான் இருக்கும். ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போம். நீங்களும் ஆயில் புல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.